ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஜோ. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரியோராஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பவ்யா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மனோஜ் மற்றும் விவல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஹரிஹரன் ராம் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்லையும் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் சாத் 2 கோட்டாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் தேவரகொண்டா மற்றும் வீரேஷ் நடிச்சிருக்காங்க. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி சைதன்யா நடிச்சிருக்காங்க மற்றும் விபல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சாய் ராஜேஷ் நீலம் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தெலுங்குல தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆகா தமிழ் அப்படி இல்லைனா விஜய் டிவியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நம்பிராஜன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரவி நடிச்சிருக்காங்க. விஜய் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா கண்ணுசாமி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வந்து திரைப்படத்துக்கான ஓட்ரேஸ் யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கான ஓட்ரேஸ் பற்றி சொன்னால் அதை பற்றி நம்ம சேனலும் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வாங்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜய்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மோனிஷா மோகன் நடிச்சிருக்காங்க. அவினேஷ் மற்றும் விபல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அப்பாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை எழுதியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 19ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பிரச்சனை மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.